இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தஞ்சையில் குறுவை சாகுபடிக்காக பாய் நாற்றாங்கல் தயாரிக்கும் பணியில் விவசாயிகள் தீவிரம். ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கப்பட உள்ள நிலையில் ஆயத்த பணிகள். போளூர் பகுதியில் ஆபத்தான முறையில் ரயில்வே தண்டவாளத்தை கடந்து செல்லும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள். அசம்பாவிதம் ஏற்படும் முன் ரயில்வே பாதையில் தடுப்பு வேலி அமைக்க வலியுறுத்தல். தென்காசி மதுரை நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல். முறையாக குடிநீர் வழங்க வலியுறுத்தி கொட்டு மழையையும் பொருட்படுத்தாமல் போராட்டம். மாற்றுத்திறனாளிகள் இன்ப சுற்றுலா ஏற்பாடு செய்த செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம். தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக நடைபெற்ற நெகிழ்ச்சி சம்பவம். கொடைக்கானலில் மழையால் பிளம்ஸ் பழங்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை. பிளம்ஸ் விவசாயிகளின் நிலையை விளக்கும் செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தஞ்சையில் குறுவை சாகுபடிக்காக ஆயத்தமாக விவசாயிகள் பாய் நாற்றாங்கல் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். டெல்டா மாவட்ட குறுவை சாகுபடிக்காக ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கப்பட உள்ள நிலையில் குறுவை சாகுபடிக்கான ஆயத்த பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தஞ்சை மாவட்ட விவசாயிகள் பாய் நாற்றாங்கல் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேட்டூரில் தண்ணீர் திறக்கப்பட்டவுடன் குறுவை நடவு பணிகளை மேற்கொள்ளும் வகையில் பாய் நாற்றாங்கல் தயாரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் குறுவை ரக நெல் விதை நெல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் விதை நெல் மூட்டை 1200 1450 ரூபாயாக விலை உயர்ந்துள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே தரமான விதை நெல் வழங்க வேண்டும் என்றும் போதுமான அளவிற்கு விதை உரம் கையிருப்பு வைத்திருக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விதை நெல் போன மாதம் வரைக்கும் 1200 விற்றது. இப்போ 1450 ரூபாய்க்கு வந்துருச்சு. 1450 ரூபா கொடுத்தாலும் தரமான விதை கிடைக்கல. தரமான விதை கிடைக்கணுன்னா கவர்மெண்ட் துரிதமாக செயல்பட்டு ஆராய்ஞ்சு நல்ல விதையாக கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். நாங்கள் இப்போ வாங்குறது எல்லாமே ப்ரைவேட்டில் தான் வாங்கிட்டு இருக்கோம். இங்கே அது சொசைட்டிலையும் உரம் கேட்டால் உரம் இல்லை, ஸ்டாக் இல்லை, வரட்டும்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதை துரிதமாக செயல்பட்டு அதையும் ஸ்டாக் வைக்கணும். ஏன்னா ஜூன் 12ங்கிறது நம்ம 10 நாள் தான் 8 நாள் தான் இருக்குது. தண்ணி திறந்துட்டாக்க நாங்கள் எல்லாம் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா அந்த தண்ணி வந்த ஸ்பீடுக்கு நடவு நட்டுருவாங்க. அப்போ போய் உரம்னா தேடிட்டு இருக்க முடியாது. போளூர் பகுதியில் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆபத்தான முறையில் ரயில்வே தண்டவாளத்தை கடந்து செல்லும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் போளூரிலிருந்து வேலூர், ஆரணி, சேத்துப்பட்டு, சென்னை ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பாதையின் குறுக்கே காட்பாடி விழுப்புரம் ரயில் பாதை அமைந்துள்ளது. இந்த ரயில்வே பாதையை கடந்து செல்ல பொதுமக்கள் சிரமப்பட்டு வந்த நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 48 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மேம்பாலம் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆனால் மேம்பாலத்தில் செல்லாமல் பொதுமக்கள் சிலர் ஆபத்தான முறையில் ரயில் பாதையை கடந்து செல்கின்றனர். இதேபோன்று பள்ளி மாணவ மாணவியரும் ரயில் பாதையை கடந்து செல்கின்றனர். இந்த ரயில் மார்க்கத்தில் அதிக அளவில் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் செல்வதால் பொதுமக்கள் ரயில் பாதையை கடந்து செல்லாத வகையில் தடுப்பு வேலிகள் அமைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கடையநல்லூர் பகுதியில் முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து கொட்டு மழையிலும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள திருக்குடபுரம் பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் பள்ளி செல்லும் குழந்தைகள், பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் கொட்டு மழையையும் பொருட்படுத்தாமல் கையில் காலி குடங்களுடன் தென்காசி மதுரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்று உறுதியளித்தனர். இதனால் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் இன்ப சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டனர்.
செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக குடும்பத்துடன் மாற்றுத்திறனாளிகளுக்கான இன்பச் சுற்றுலா செல்லும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த பெரும்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் வசிக்கும் 47 மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் என 75 பேர் இன்ப சுற்றுலாவிற்கு செல்ல தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் மதுரை, திருச்சி, ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர், தென்காசி, குற்றாலம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர். இவர்களை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் ஒவ்வொருவருக்கும் தலா 1000 ரூபாய் கொடுத்து வாழ்த்து கூறி வழி அனுப்பி வைத்தார். இதனால் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் மகிழ்ச்சி அடைந்தனர். உற்பத்தி செலவு லிட்டருக்கு 60 ரூபாய்க்கும் அதிகமாக இருப்பதால் பால் கொள்முதல் விலையை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று இயற்கை விவசாயிகள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு இயற்கை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தினர் கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர். அதில் உற்பத்தி செலவு லிட்டருக்கு 60 ரூபாய்க்கும் அதிகமாக இருப்பதால் பால் கொள்முதல் விலையை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாடு இயற்கை விவசாயிகள் முன்னேற்ற சங்க தலைவர் தங்கராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கறவை மாடுகளுக்கு வழங்கப்படும் தீவனத்தின் விலை பல மடங்கு அதிகரித்துள்ளதன் காரணமாக பால் உற்பத்திக்கான செலவு லிட்டருக்கு 60 ரூபாய்க்கும் அதிகமாக இருப்பதால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதை தமிழக அரசு பல தடவை நாங்கள் கோரிக்கை கொடுத்துருக்கோம். எம்ஆர்பி ஃபார்முலா இருக்கிறதுனால எங்களுக்கு உரிய விலை கிடைக்கிறதில்ல. இந்தியாவிலே எந்த மாகாணத்திலும் எம்ஆர்பி ஃபார்முலா கிடையாது, ஐஎஸ் ஃபார்முலா தான் இருக்குது. ஐஎஸ் ஃபார்முலாவை நடைமுறைப்படுத்தி அதாவது எங்களுக்கு இதர சத்துக்கள் கொண்ட ஐஎஸ் ஃபார்முலா நடைமுறைப்படுத்தினால இன்றைக்கே லிட்டருக்கு எங்களுக்கு 56 காசு கிடைக்கும். அதனால் மாண்பு தமிழக முதலமைச்சர் எங்களுடைய கால்நடை வளர்ப்பு விவசாயிகள் கோரிக்கையை ஏற்று எம்ஆர் ஃபார்முலாவை தடை செஞ்சு ஐஎஸ் ஃபார்முலாவை நாடு முழு இருக்கிறது கொண்டு வந்து கோரிக்கை கொடுக்குறோம். பட்டுக்கோட்டை அருகே ஊராட்சி தொடக்கப்பள்ளியில் புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து பேண்ட் வாத்தியம் முழங்க சாரட் வண்டியில் ஊர்வலமாக அழைத்து வந்து கௌரவித்தனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த செருவா விடுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கடந்த 60 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் புதிய மாணவர் சேர்க்கை தொடங்கியுள்ள நிலையில் இந்த ஆண்டு 1ஆம் வகுப்பில் 5 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். பள்ளியில் புதிதாக சேர்ந்த மாணவர்களை வரவேற்கும் வகையில் மாணவர்களுக்கு மாலை அணிவிக்கப்பட்டு பரிவட்டம் கட்டப்பட்டு மேளதாளம் முழங்க சாரட் வண்டியில் ஊர்வலமாக அழைத்து வந்தனர். பின்னர் புதிய மாணவர்களுக்கு ஆரத்தி எடுத்தும் கைகளை தட்டியும் வரவேற்பு அளித்தனர். இதனால் மாணவர்கள் உற்சாகம் அடைந்தனர். மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மேளதாளத்துடன் சாரட்டு வண்டியில் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து திலகமிட்டு மாலை அணிவித்து தலையில் அந்த சிறப்பான ஒரு தொப்பி அணிவித்து பள்ளிக்கு அழைத்து வந்துள்ளது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இதை காணுகின்ற பொதுமக்களும் கலந்து கொண்டுள்ள பெற்றோர்களும் இன்னும் பள்ளியில் சேர்க்கக்கூடிய உங்கள் குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்த்து பயன்பெறுமாறு நான் பட்டுக்கோட்டை மாவட்ட கல்வி என்ற முறையிலும் கல்வித்துறை சார்பாகவும் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ராமநாதன் மூலமாக உங்களுக்கு தகவல் தெரிவித்து அருமையான நிகழ்வுகளை பங்கு பெற்று சிறப்பித்துள்ள திருப்பத்தூரில் அமைக்கப்பட்ட நூலகம் திறப்பு விழாவில் நூலகத்திற்கு தேவையான புத்தகங்களை பள்ளி மாணவியர் சீர்வரிசையாக கொண்டு வந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் பேரம்பட்டு கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியின் கீழ் சுமார் 25 லட்சம் மதிப்பீட்டில் புதிய நூலகம் அமைக்கப்பட்டது. இதன் திறப்பு விழாவில் அந்த நூலகத்திற்கு தேவையான புத்தகங்களை திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி தலைமையில் பேரம்பட்டு போலீசார் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர் சீர்வரிசையாக கொண்டு வந்தனர். சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி நூலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து மாணவ மாணவியருக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. திருநெல்வேலியில் காய்கறிகளின் விலை அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். திருநெல்வேலியில் கடந்த சில தினங்களாக காய்கறிகளின் விலை திடீரென உயர்ந்துள்ளது. கத்தரிக்காய் கிலோ 80 ரூபாய்க்கும், பீன்ஸ் 140 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 50 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 90 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 60 ரூபாய்க்கும் விற்பனையானது.
காய்கறிகளின் விலை உயர்வால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சிக்குள்ளாகி வருகின்றனர். பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ள நிலையில் காய்கறிகளுக்கான தேவை அதிகரித்தே விலை உயர்வுக்கு காரணம் என்றும், மேலும் பருவமழை காரணமாக வரத்து குறைந்ததால் காய்கறிகளின் விலை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். அன்றாட சமையல் செலவுகள் கூட கணிசமாக உயர்த்திவிட்டதாக இல்லத்தரசிகள் ஆதங்கத்துடன் தெரிவித்தனர். எனவே காய்கறிகள் விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஃபோஸ்டஸ் எட்கியஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். நீலகிரி அருகே பாகனை வளர்ப்பு யானை தாக்கிய வீடியோ வைரலாகி வருகிறது. முதுமலை தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாமில் தினசரி வளர்ப்பு யானைகளுக்கு உணவு வழங்குவது வழக்கம். இந்நிலையில் யானைகள் அதன் பாகன்கள் அழைத்து வந்து உணவு வழங்கியுள்ளன. அப்போது அங்கிருந்த யானை திடீரென ஆக்ரோஷமாக பாகன் மற்றும் காவடியை தாக்கியது. இதில் பாகன் நூல் இழையில் உயிர் தப்பினார். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தெருநாய் கடித்து 8 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் ராசிபுரம் அருகே உள்ள பட்டணம் பேரூராட்சி திருவள்ளுவர் நகர் பகுதியில் பள்ளி மாணவன் உட்பட 8 பேரை தெருநாய் கடித்துள்ளது. இதனையடுத்து அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சுற்றித் திரியும் தெருநாய்களை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் அருகே கெங்கையம்மன் கோவில் சிரசு திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பரதராமி கிராமத்தில் உள்ள கெங்கையம்மன் ஆலயத்தின் சிரசு திருவிழா கடந்த 15 நாட்களுக்கு முன் கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டது. இந்த திருவிழாவில் மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி தெருக்களில் நடனமாடி கோவிலை வந்தடைந்தனர். மேலும் இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதனையடுத்து மிகப்பெரிய அளவிலான ராட்சத மலர் மாலைகள் கொண்டு வந்து கெங்கையம்மன் சிரசுக்கு அணிவித்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே மாரியம்மன் கோவில் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஜோதிஹள்ளி கிராமத்தில் மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் திருவிழாவில் அம்மனுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளி அருள் பாலித்தார். மேலும் இந்த கோவில் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தியும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்த திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஃபோஸ்டஸ் எட்கியஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். குடியாத்தம் பகுதியில் நடைபெற்ற உள்ளூர் IPL சீசன் 2 கிரிக்கெட் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி வெற்றி பெற்று கோப்பையை தட்டிச் சென்றது. வேலூர் மாவட்டம் பெரணாம்பட்டு பகுதியில் உள்ளூர் PPL கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. கிராமப்புற மக்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்தும் நோக்கில் IBM பிரதர்ஸ் சார்பில் 2ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் உலக புகழ்பெற்ற IPL கிரிக்கெட் அணிகள் போல் பெரணாம்பட்டு பிரீமியர் லீக் சார்பில் போட்டிகள் நடத்தப்பட்டன. கடந்த மாதம் 12ஆம் தேதி தொடங்கிய இப்போட்டி 19 நாட்கள் நடைபெற்றது. இதில் மும்பை இந்தியன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் உள்ளிட்ட 10 அணிகள் இந்த போட்டியில் பங்கேற்றனர். இதில் இறுதிப் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி மோதியது. இதில் குஜராத் டைட்டன்ஸ் அணி வெற்றி பெற்று கோப்பை மற்றும் 20,000 ரூபாய் காசோலை மற்றும் பதக்கங்களை தட்டிச் சென்றது. உள்ளூர் IPL போட்டியினை ஏராளமான மக்கள் கண்டுகளித்து கொண்டாடினர். எல்லைக்கட்டுக்கு வெளியே 6 பந்து வீச ஜேம்ஸ் அதை எடுத்தாட வசீப் அப்சல் மீண்டும்